நேற்று என்னடா என்டர்டைன்மெண்ட்டே இல்லை, பொழுதுபோக்கே இல்லை, ஸ்டாலினும் எந்த பொழுதுபோக்கிலும் ஈடுபடலை, உதவாநிதியும் எந்த பொழுதுபோக்கிலும் ஈடுபடலை அப்படிங்கும்பொழுது தான் டான்னு ஆஜராயிட்டார் நம்ம பழைய கூட்டு சரவணன். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. திமுகவுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய திரு சரவணன், அவரை பழைய கூட்டு சரவணன் என்று நாம் அழைக்கிறோம். நான் திண்டின்னு சொல்லிருப்பாரு. ஆமாங்க, அவர் அப்படிதான் சொன்னாரு. இவன் குப்பத்துல பிறந்து கூவத்துல நீந்தி வளர்ந்தவன். இவங்க குடும்பமே கூவ குடும்பம். இப்ப இல்ல, அவர் கருணாநிதி காலத்திலிருந்து அதே கோட்டை தான் மாட்டியிருக்காரு. சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் போட்டு ஊரே ஏமாத்திட்டு இருக்கான். இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி நான் எரிக்காம விட மாட்டேன். சரவணனுக்கு அப்புறம் ஒரு 15-16 வருஷத்துக்கு அப்புறம் வந்த ராஜீவ் காந்தி கூட இன்னைக்கு இளைஞர் அணி தலைவர் ஆயிட்டாரு. வணக்கம் சுந்தரேசன் சார். புதுசா ஒரு கார் வாங்கிருக்கேன்டா, இந்த பக்கமா வந்தேன், அதான் உன்னை பார்த்து ஸ்வீட் கொடுக்கலான்னு. போடுங்க சார். தேங்க்ஸ் சார். வெரி குட். ஆனா சரவணன் பாத்தீங்கன்னாக்கா இன்னமும் அதே பழைய கோட்டை மாட்டிக்கிட்டு அதே டிவிக்கள்ல வந்து அதே அறத பழைய கருத்துக்களை எல்லாம் வந்து உருட்டி கொண்டிருக்கிறார். எல்லாம் தலையெழுத்து. நிறைய காமெடி எல்லாம் முன்னுவார் அவரு. தமிழ் சேனல்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதே கோட்டை மாட்டிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு யாரையும் பேச விடாம அவரே கத்திக்கிட்டு இருப்பாரு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை புது தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது? என்ன காரணம்? என்ன காரணம்? எத்தனை தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது? சின்ன எக்ஸாம்பிள் கொஞ்சம் இருங்க சார். எத்தனை நம்பர் இவன்றது நான் இப்படி தப்பிக்க போறோம்? இல்ல நம்பர் சொல்லுங்க. எத்தனை தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கு? வாயை கொடுத்து மாட்டேனே. தேசிய அளவுல போய் சிக்கி கொண்டார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அங்க என்ன ஆயிடுச்சுனாக்கா அங்க இருக்கக்கூடிய பேனல் இருக்கவங்க எல்லாம் செய்யு செஞ்சுட்டாங்க. அண்ணன் வீரமாக பேசும்போது அங்கடா பேச்சு உனக்கு? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிடுச்சு. தனியாவா? சிவா இவங்களுக்கு எதுவுமே பதில் சொல்ல தெரியலனாக்கா இந்திய அரக்கி உன்னை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க இல்லையா? அப்படி ஆரம்பிச்ச உடனே அவங்க உடனே அங்கேயும் மடக்கிட்டாங்க. Parashakti movie is based on what? Please explain. Parashakti movie is based on our language war. The language war. Who was in power? Against Hindi imposition. Who was in power? 5. Who was in power? Who was in power when this movie is based? Congress. And who are you in alliance with? Congress. What is this? What? No. What, Pranesh? Are you the anchor or someone from the BJP is the anchor? நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு Sir, you would have to leave. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருப்ப பாரு. சிரிக்க பழகு. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. அப்ப புரியல, இப்ப புரியுது. இது நீங்க போராட்டம் நடத்தியதை முன்வைத்து எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நம்மளால உடனே காங்கிரஸ்னு ஒத்துக்கிட்டாரு. சரி, இப்போ நீ யாரோட கூட்டணியில் இருக்க? அதே காங்கிரஸுடன் தான். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நம்ம சரவணன் என்ன பண்ணிட்டாருன்னா, அப்படியே அந்த கோவம் தலைக்கு ஏறி, என்னடா நம்மளை பார்த்து இப்படி சிரிப்பா சிரிக்கிறாங்கன்னு, உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது, திமுக பார்த்து சிரிக்குது, இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. ஸ்டூடியோவும் பார்த்து சிரிக்கும் பொழுது என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்கள பார்த்து இவர் கொண்டே பதிலுக்கு சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு.